मेरे प्यारे भाइयों बहनों, मैं यीशु मसीह के नाम पर मैं सभी लोगों को स्वागत करता हूँ। இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். इस रविवार में आपके बीच में प्रभु के वचन को कहने के लिए, बताने के लिए प्रभु को मैं पहले धन्यवाद कहना चाहता हूँ। இதனால தானியேலின் புத்தகம் दानियल की पुस्तक 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 19வது வசனத்தை கடைசி வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 19 वचन हमारे लिए कोई पढ़िए। தானியேலோடு ஆண்டவர் பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம். यहाँ दानियल के साथ प्रभु बातें करने का एक घटना देख सकते हैं। என் ஆண்டவர் என்னோடு பேசுவாராக, प्रभु मेरे साथ बातें करने वाले हैं, என்னை திடப்படுத்தினீரே என்கிறார். मुझे शक्ति दिलाई है करके कहता है। தானியேலோடு பேசின ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். दानियल के साथ जो बातें किया है वो प्रभु हमारे साथ भी बातें करने वाले हैं। நம்முடைய ஆண்டவர் அருமையாய் ஆதரவாய் பேசி हमारे प्रभु हमारे साथ रह के, हमारे साथ बातें करके நம்ம அனைத்து ஆதரித்து பராமரிக்கிற ஆண்டவர். हमें प्यार दिखा के, हमें जरूरी को दिला के हमें देखने वाला है प्रभु। நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்ம காட்டி நம்ம கண்களை வைத்து நம்ம வழி நடத்துகிற அருமையான ஆண்டவர். हमारे हाथ पकड़ के हमारा चलने वाला रास्ता दिखाने वाला प्रभु है। ஒரு ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசின ஆண்டவர் ஒரு சிநேகிதர்கிட்ட பேசுவது போல பேசினார். देखिए, आज जब प्रभु ने अब्राहम के साथ बातें करते समय एक दोस्त के साथ बातें करने वाले थे। ஏனோக்கோடு ஆண்டவர் சஞ்சரித்தார் என்று வாசிக்கும் பொழுது ஏனோக்கோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். देखिए, हम पवित्र ग्रंथ में पढ़ सकते हैं ईनोक के साथ प्रभु चल रहे थे, उनके पास बातें करते थे। நோவாவோடு ஆண்டவர் பலமுறை பேசி இருக்கிறார். बहुत बार नोहा के साथ भी प्रभु बातें किए हैं। மோசையோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. प्रभु की वचन कहता है मोसे के साथ प्रभु ने अपने आप बातें करना के हम चीज देख सकते हैं। தானியேலோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். दानियल के साथ भी प्रभु बातें किए हैं। தாவீதோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். दाविद के साथ भी प्रभु बातें किए थे। எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. इब्रियों की पुस्तक 1 अध्याय 1 वचन ऐसे कहता है, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகைவகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். पूर्व युग में परमेश्वर ने बाप दादों से योड़ा करके और बाती से भविष्य है द्वारा बातें कर இந்த நாளில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு பங்கு பங்காய் பேசிக்கொண்டே வந்திருக்கிறார். देखिए, हम कहीं भी इस वचन में या पवित्र ग्रंथ में देख सकते हैं प्रभु अपने बच्चों के साथ हर समय हर वक्त बातें करने का घटना देख सकते हैं। அந்த பரிசுத்தவானோடு பேசின ஆண்டவர் நம்மோடு பேச ஆவலாய் இருக்கிறார். जो प्रभु ने परिशुद्ध लोगों से बातें किया वही प्रभु आज इस दिन हमारे साथ भी बातें करना चाहता है। யோவான் சாணன் சொல்லுகிறார், यहाँ யோहन्ना कहता है, மணவாளனுடைய தோழனோ அவர் அருகில் நின்று அவருடைய சொற்களை கேட்கிறவனாய் அவருடைய மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிறவனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். देखिए, एक प्रभु अपने जो शादी करने वाले के नजदीक रह के सुनने वाला है करके कहता है। அந்த இயேசு ராஜாவுடைய சத்தத்தை வார்த்தையை பேசுவதை கேட்கும்படியாகத்தான் மரியாளுடைய பாதத்தில் அமர்ந்து கிடந்தார். देखिए, यीशु मसीह का बातों को सुनने के लिए मरियम यीशु मसीह के पैर के नीचे बैठ के सुन रही थी। நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். देखिए, हमारा प्रभु, हमारा परमेश्वर हमारे साथ बातें करने वाले हैं। எந்தெந்த விதங்களில் கர்த்தர் பேசுவான்னு நமக்கு தெரியாது. देखिए, प्रभु हमारे साथ बातें करने की विधान बहुत ज्यादा है। அந்த சின்ன சாமுவேலிடம் ஆண்டவர் பேசுகிறார். देखिए, एक छोटा सामुएल के साथ प्रभु ने बातें किए हैं। அந்த சாமுவேல் சொல்கிறார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். देखिए, 1 सामुएल की पुस्तक 1 अध्याय 3 वचन में पढ़ सकते हैं, जब प्रभु ने सामुएल बुलाते ही सामुएल ने कहा, हाँ प्रभु बताइए, हाँ प्रभु मुझे कहिए, मैं सुन रहा हूं करके कहता था। ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேச ஆசைப்படுகிறார். நம்ம விரும்பும் பொழுது ஆண்டவர், எதிர்பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். देखिए, हर व्यक्ति अपने बच्चों के साथ प्रभु परमेश्वर बातें करना चाहता है, लेकिन हम
तैयारी से होने से जरूर हम उसके स्वर को ध्वनि को सुन सकते हैं, हम भी बातें कर सकते हैं। நீங்க வேத புஸ்தகம் தேவன் நம்மோடு பேசுகிற अनेक வழிமுறைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். देखा ये देखिए यहाँ पवित्र ग्रंथ में प्रभु हमारे साथ बातें करने की विधान बहुत सारा रास्ता है करके हम देख सकते हैं। முதலாவது சங்கீத புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இயற்கையோட நேச்சர் மூலமா நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறன்னு அறிந்து கொள்கிறோம். देखिए इस पवित्र ग्रंथ में भजन संगीत 19 अध्याय 1 वचन में हम देख सकते हैं प्रभु इस संसार में रहने वाला प्रकृति से हमारे साथ बातें करने वाला है। வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, आकाश प्रभु की महिमा को प्रकट करने वाला है। ஆகாய விரிவுடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, आकाश में रहने वाला हर एक चीज प्रभु के हाथ में बनाया हुआ एक सृष्टि के दिखाता है। பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, देखिए दिन भर अपने बातों को ध्वनि से दिखा सकते हैं। இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, देखिए रात में अच्छे प्रभु की ज्ञान दिखाती है। அதற்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவருடைய சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. देखिए उसका शब्द नहीं है, आवाज नहीं है, लेकिन उसका आवाज भी सुनने नहीं वाले हैं। நம்முடைய பார்வையில வானங்கள் மேகங்கள் சூரிய சந்திரன் எல்லாம் அமைதலா இருப்பது போல காணப்பட்டாலும், देखिए हमारे दृष्टि में आकाश में रहने वाला मेघ सूर्य नक्षत्र एक शांति से रहने से भी மௌனமாய் ஒவ்வொரு மனிதனோடும் இந்த இயற்கையில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. देखिए हर समय हर वक्त इस संसार में रहने वाला प्रकृति हर एक इंसान के साथ बातें कर रही है। எப்படி நம்மோடு பேசுகிறது சொல்ல ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு 1ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது. देखिए रोमियों की पुस्तक 1 अध्याय 20 वचन में हम देख सकते हैं कैसे ये प्रकृति एक इंसान के साथ बातें कर सकता है। ரோமர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். रोमियों की पुस्तक 1 अध्याय 20वां वचन पढ़ेंगे। காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமையையும் தேவத்துவம் என்பவைகள், காணப்படாதவையில் இருக்கிறதான அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பது உண்டாக்கப்பட்டவர்களினாலே உலகம் உண்டானதற்கு முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். வாசிகள். उसके अनदेख गुण अर्थात उसकी सनातन सामर्थ्य और परमेश्वरत्व जगत की सृष्टि के समय से उसके कामों के द्वारा देखने में आते हैं, यहाँ तक कि वे निरुत्तर है। ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஆகாய மண்டல இருக்கைகளை பார்க்கும் பொழுது தெய்வத்துடைய வல்லமையும் தெய்வத்துவத்தையும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. देखिए हम इस संसार में रहने वाला हर एक प्रकृति को हम देखने से हमें पता चलता है कि प्रभु किस तरह इस संसार को बनाया है, उसका शक्ति को प्रकट कर रहा है। ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்ன ஆகாயத்தை பார்க்கும் பொழுது மேகமெல்லாம் அந்த காற்றினால கலைந்து ஆட்டுக்குட்டிகளை போல நின்றதாகவும் ஒரு பெரிய மேகம் இயேசுவை மேய்ப்பனை போல இருந்ததாகவும் ஒரு காட்சியை கண்டதாக சொல்லுகிறார். देखिए एक प्रभु के दास ऐसे कहता है, इस प्रकृति में आकाश को देखे कहता है आकाश में रहने वाला छोटे मोटे मेघ एक बेड़ियों के जैसे बकरी के जैसे चल रहा है, वहां पर रहने वाला एक बड़ा मेघ प्रभु इस बकरी को चराने वाला प्रभु यीशु मसीह के जैसे दिख रहा है करके एक प्रभु की दास कहता है। அந்த தேவன் மனிதன் சொல்ற அந்த மேகத்தை பார்த்த மாத்திரத்துல அந்த மேகம் என்னோடு பேசுனது, நானே உன் நல்ல மெய்ப்பன், ஆடுகளாய் இருக்கிற உன்னை நான் அருமையாய் வழி நடத்துவேன் சொல்லி மேகம் என்னோடு பேசுவதாக உணர்ந்ததாக சொல்லுகிறார். देखिए और एक दास ऐसे कहते हैं कि इस आकाश में रहने वाला मेघ मेरे साथ एक शब्द आया, मुझे ध्वनि सुनाई पड़ा कि मैं हूँ परमेश्वर हूँ, आप सभी बकरी हैं, मैं आपको चराने वाला हूँ करके एक शब्द निकालने वाला उसको उसने कहना शुरू कर दिया था। இங்க ஆகாயத்து பட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு அருமையான காரியம் அதன் மூலமா கற்றுக்கொள்ள முடியும். यहाँ आकाश में उड़ने वाला पक्षियों की देखने से भी हमें एक पाठ सिखाता है, हम भी एक चीज को सीख सकते हैं। தேவனுடைய சிருஷ்டி நம்மோடு பேசுவதை அறிந்து கொள்ள முடியும். प्रभु बनाया हुआ इस प्रकृति भी हमें जिंदगी में बहुत सारा चीज को सिखाता है। அத மத்திய 6ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது, देखिए मत्ती पुस्तक 6 अध्याय 26 वचन को पढ़ते समय हमें पता चलता है। ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். आकाश में उड़ने वाला पक्षियों को देखते, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சிகளை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. हमारे लिए कोई पढ़ सकते हैं क्या मत्ती पुस्तक 6 अध्याय 26 वचन को? वे न बोते हैं, न काटते हैं और न खातों में बोट रहते हैं।
அந்த ஆகாயத்து பறவை நம்மை பார்த்து எப்படி பேசும் தெரியுங்களா? देखिए आकाश में उड़ने वाला पक्षी भी हमारे साथ कैसे पाठ सिखाते हैं। இயேசு உண்மையாக சொல்லிவிட்டார், यीशु मसीह हमें यहाँ लिख के गया है। தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து அந்த ஆகாயத்து பறவை என்ன தெரியுங்களா பேசும்? देखिए प्रभु के बच्चों के साथ इस आकाश में उड़ने वाला पक्षी भी क्या पाठ सिखाता है क्या? நான் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, சேமித்து வைப்பதில்லை, கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரம் தருகிறாரே, நீ ஏன் கவலைப்படுகிறான்னு அந்த ஆகாயத்து பறவை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. इस आकाश में उड़ने वाला पक्षी भी हमें देखिए एक पाठ सिखाता है कि हम इस संसार में बीज नहीं डालते हैं, उगाते नहीं, काटते नहीं और बचा के नहीं रखते हैं, लेकिन फिर भी हर दिन हर वक्त प्रभु हमें खिला रहा है। அந்த மலர்களை பூக்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி உடுத்துகிறார், அழகாய் வைத்திருக்கிறார் என்று இந்த பூக்கள் நம்மோடு பேசும் என்று 29 வசனம் சொல்லுகிறது. देखिए 19 वचन में हम देख सकते हैं कि इस फूल भी हमें पाठ सिखाता है कि बहुत सुंदर सा प्रभु हमें खुशी से रखा है। அப்போ ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு ஒன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. प्रभु अपने हाथों से बनाया हुआ एक प्रकृति भी हर समय हमें हर एक चीज को सिखाता है। சமுத்திரத்தின் அலைகள் பொங்கி பொங்கி எழும் பொழுதெல்லாம் கரையில வந்து நம்ம இழுத்துக்கொண்டு போய்விடுமோ என்று சொல்லி பொங்கி எழுகிற பொழுதெல்லாம் அந்த கடல் அலைகள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. देखिए समुद्र में आने वाला एक पानी भी हमें एक चीज सिखाता है कि प्रभु हमें सुंदर से बनाया है। சமுத்திரத்துக்கு எல்லை குறித்து ஆண்டவர் இம்மட்டு வா, மிஞ்சி வராதே என்று சொன்னவர். देखिए समुद्र को भी प्रभु ने एक वाग्दान किए हैं, बोले हैं कि यहाँ तक का, इसके बाद ज्यादा मत आ करके कह दिए हैं। அந்த சமுத்திர அலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டின் மத்தியிலே ஆண்டவர் அதற்கு எல்லை வைத்திருக்கிறார், போராட்டம் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி கடல் அலைகள் நம்மோடு பேசுகிறது. देखिए समुद्र में रहने वाला एक पानी भी कहता है कि हमें कुछ नहीं कर सकता है क्योंकि प्रभु ने पहले कह दिए हैं। நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தால் போராட்டங்கள் மத்தியிலே தேவன் அதோடு அதை தப்பித்துக் கொள்ளும்படியான சோதனை மேற்கொள்ளும்படியான வழிகளையும் கர்த்தர் தருவார் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். देखिए हर समय हमारे जिंदगी में आने वाला कष्ट नष्ट में भी हम एक चीज सीख सकते हैं कि कितना भी संकट होने से भी प्रभु हमारे साथ रह के उसमें विजयी पाने के लिए, उसको आगे बढ़ने के लिए हमें धैर्य और शक्ति दिया है। இந்த திராட்சை கொடியை பார்க்கும் பொழுது திராட்சை கொடி நம்மோடு பேசும். देखिए इस द्राक्ष की द्राक्षी एक पौधा को हम देखने से भी हमें वो भी एक पाठ सिखाता है। பிதாவான திராட்சை கொடிய தோட்டக்காரனாக, देखिए पिता एक बगीचा में रहने वाला एक आदमी के जैसे இயேசு திராட்சை கொடியை போல இருக்கிறார். यीशु मसीह एक द्राक्ष अंगूर की एक पौधा के जैसे हैं। நீங்க திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். என்னில் ஒருவன் நிலைத்திருந்தால். देखिए पिता कहता है मैं अंगूर की एक पेड़ हूँ, आप उसमें रहने वाला एक छोटा सा पौधा है, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु ऐसे कहता है जब आप हमारे साथ रहेंगे मेरे से ज्यादा फल देने वाले हैं करके कहता है। இந்த இயற்கை சூழலை பார்க்கும் பொழுது देखिए अगल बगल में रहने होने वाला हर एक परिस्थिति को देखने से, சூரியன் உதயமாவது அஸ்தமானதை பார்க்கும் பொழுது, देखिए सूर्य एक तरफ से ऊपर आके और एक तरफ डूबते समय हम देख कहता है வானம் சிவந்து இருக்கிறது, हमारा आकाश हम देखने से बहुत लाल रंग में दिखता है, குளிரான காற்று வீசுகிறது, மழை வர போகிறது என்று சொல்லி एक शाम के समय पर ठंडा हवा के बारिश आने वाला एक समय हो सकता அந்த है। மேகங்கள் நமக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. उस आकाश में रहने वाला मेघ भी हमारे साथ बातें करता है। இந்த நாட்டில் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு ஒவ்வொன்று நம்மோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறது. इस दिन प्रभु बनाए हुआ हर एक प्रकृति हमारे साथ बातें कर रहा है। இயற்கையின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு நம்மோடு பேசுகிறதை அறிந்திருக்கிறோம். देखिए हर एक इंसान हम जानते हैं और कहते हैं कि एक प्रकृति हर एक इंसान के साथ बातें कर रहा है। ஒரு வழிபோக்கன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது களைப்பினால ஒரு ஆலமரத்தடியில தூங்க ஆரம்பித்தாங்க, ஓய்வெடுக்க ஆரம்பித்திருக்காங்க. एक यात्री यात्रा करते समय बहुत थक गया था, थकने के बाद एक शांति विश्रांति लेने के समय उसने एक पेड़ के नीचे बैठ गया था। அது ஆலமரம் இருந்துச்சுன்னா அது பெரிய மரம் இருக்குது. वो पेड़ देखने में बहुत बड़ा पेड़ था।
அதுல படுத்து அயர்ந்து இருக்கும் பொழுது அவன் படுக்கும் பொழுது யோசித்தான இவ்வளவு பெரிய ஆலமரமா இருக்கிறது படங்கள் சின்னதா இருக்கிறதே ஆண்டவருக்கு அறிவில்லையா என்று சொல்லி தனக்குள்ள பேசிக்கொண்டு படுத்திருந்தான். उसके मन में ऐसे सोच के उसने सोने के लिए गया था कि क्या इतना बड़ा पेड़ है लेकिन छोटा छोटा पत्ते हैं, क्या प्रभु को दिमाग नहीं है क्या ऐसे बना दिए करके सोच के अपने नींद में सोच के वो सो रहा था. நம்முடைய வீட்டுக்கு பின்னால இருக்கிற அந்த சின்ன கொடியில இவ்வளவு பெரிய பூசணிக்காய் காய்க்கிறதே என்று சொல்லி ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டு படுத்திருந்தான். जैसे देखिए वो अपने आप गुस्सा होके प्रभु के साथ कहना शुरू कर दिया, क्या मेरे घर के पीछे एक बगीचा है उसमें तो छोटा पौधा है लेकिन बड़ा सा सब्जी आ रहा है, क्या इतना बड़ा पेड़ है यहाँ पर कुछ नहीं है ना, प्रभु को क्या दिमाग नहीं है करके सोच के उसने सोने के लिए शुरू कर दिया था. அவன் ஆழ்ந்து நித்திரை பண்ணும் பொழுது அவருடைய 2-3 பழங்களை கண்களிலே தலைமையில் விழுந்து விழித்துக் கொண்டான். देखिए थोड़े समय होते ही वो सोते समय उस पेड़ में रहने वाला एक छोटा एक फल अपने सिर में एक अपने आंखों के ऊपर एक गिर गया था. அந்த பழம் அவனுடைய பேசினதான் அவன் அப்படி சொல்லுகிறான். அந்த பழம் என்று பேசினதான் என்னை சிறிது என்று சொன்னாயே, நீ பூசணிக்காய் போல பெரிய பழமாய் ஆண்டவனை சிருஷ்டித்திருந்தால் இன்னை உன்னுடைய மூக்கு கண்ணு முகமெல்லாம் சிதைந்திருக்கும் என்று சொன்னான். देखिए ये वो फल ऐसे कहा कि क्या मुझे भी आपको एक बड़ा सब्जी बनाया तो आपके आंख आपके कान आपका मुंह सभी बड़ा बड़ा दिखने वाला है करके बता रहा था. அப்ப இயற்கையின் மூலமாய் ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டுதான் வருகிறார். देखिए अगर प्रभु हर समय इस प्रकृति के साथ बातें करने वाला है. ஒரு தேவனுடைய மனுஷன் சைக்கிள்ல போய் கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் ஒரு காட்சியை கண்டதை அவர் சாட்சியாக சொல்லுகிறார். देखिए एक प्रभु की दास उसके साइकिल में जाते समय उसने एक स्वप्न को देखा था. அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது மேகம் அப்படி கலைந்து மேகத்தில் ஒரு கண்கள் 2 ஆண்டோடு 2 கண்கள் இருந்ததாகவும் அந்த கண்களை பார்க்கும் பொழுது உள்ளம் உடைந்து நொறுங்கியதாகவும் அந்த கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறதை பார்த்து அவர் அப்படியே திகைத்து போய் நின்றதாக சொன்னார். उस दास ने ऐसे कहे, मैं साइकिल चलाते समय मुझे एक दृश्य दिखाई पड़ा कि आकाश में 2 आंख दिख रहा था, वो बहुत खूबसूरत था. उस सुंदर आंखों से आंसू भरना शुरू किया. उसको देखते मेरा मन टूट के मैं वहीं पर रुक के मैं रोने के लिए शुरू किया था. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டு என் காரியமாய் யார் போவா என்று சொல்லி ஒரு ஆண்டவர் பேசினதை அவர் சாட்சியாக சொல்லி இருக்கிறார். उसने ऐसे साक्षी बताया कि उस आकाश में मुझे एक ध्वनि सुनाई पड़ा, मेरे काम के वजह से कौन जाने वाला है करके. उस ध्वनि को मुझे सुनते ही मैं वहीं पर रुक के मैं रोना शुरू कर दिया. फिर प्रभु को मैं बोला, हाँ प्रभु मैं जाने वाला हूँ. தேவன் பல முறையில் பேசினாலும் இயற்கையோடு நம்ம ஒவ்வொரு மனுஷனோட தினம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். देखिए हर समय प्रभु की हमारे साथ बातें करने का तरीका दूसरा होने से भी हर समय हर वक्त प्रभु इस प्रकृति के साथ प्रकृति के मुखांतर लोगों के साथ बातें कर रहा है. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை இயற்கையின் மூலமாய் நம்மோடு பேசும் பொழுது अनेक காரியங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கிறார். देखिए जब प्रभु हमें इस प्रकृति के साथ हमें बातें करते समय हमारे जिंदगी में बहुत सारा चीजों को सिखा रहा है. இதெல்லாம் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். इस दिन हम अंतिम दिनों में आए हैं. ஒவ்வொரு நாள் செய்தித்தாள்ல பலவிதமான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். हर दिन हर समय पत्रिका में बहुत एक विधान एक समाचार एक दुर्घटना सुन सकते हैं. लूका सुविशेष पुस्तक 21 अध्याय 11 वचनத்தில் வாசிக்கிறோம். देखिए लूका पुस्तक 21 अध्याय और 19 वचन में पढ़ सकते हैं. பல இடங்களில் பூமி எதிர்ச்சி உண்டாகி கொண்டிருக்கிறதா. देखिए बहुत जगह पर एक भूकंप देख रहे हैं. அந்த பூமி எதிர்ச்சி உங்களை என்னை பார்த்து என்ன சொல்லுகிறது? देखिए वो भूकंप भी हमें और आपको देखिए क्या कह रहा है. என் இயேசு ராஜா சிருஷ்டிகர்த்தர் வேகமாக உலகத்துக்கு வர போறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. मेरा यीशु मसीह ये सृष्टि करता वो अभी जरूर जल्दी आने वाला है करके कह रहा है. பஞ்சங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए एक खाने की भूखे करके लिखा गया है. அங்க அந்த ஆப்பிரிக்க தேசங்களில் சில காரியங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் வாழ வழி இல்லாதபடி மிருகமெல்லாம் நீர் இல்லாதபடி செத்து மடிந்து ஜனங்கள் அந்த ஸ்தலங்களை விட்டு பிழைப்பு தேடி வேறு இடங்களுக்கு போகிற செய்தித்தாள் நம்ம வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். देखिए पत्रिकाओं में हम देख सकते हैं अफ्रीका में और बहुत सारा देशों में
खाने के बिना भूखे मरे हैं और भूखे खाने के बिना एक गांव छोड़ के एक राज्य को छोड़ के दूसरे राज्य जाने के हम देख सकते हैं। இந்த நாளிலே கொள்ளை நோய் இந்த உலகம் முழுதும் வதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நோய்கள் நம்மோடு பேசுகிறது, ஆண்டவருடைய வரிக்கு முன்னதாக இது நடக்கும் என்று சொல்லி. देखिए यहाँ हम आज भी देख सकते हैं आजकल बहुत सारा का एक बीमारी फैल गया कि वो मरण लेके आ जाएगा। वो बीमारी भी हमें एक पाठ सिखाता है कि यीशु मसीह आने वाले हैं। இங்கே 25 வருஷத்துல வாசிக்கிற பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தத்தளிப்பு உண்டாகும், இடுக்கண் உண்டாகும், समुद्रத்தின் அலைகள் முழக்கமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. देखिए 25 वचन में ऐसा कहता है भूकंप आने वाला है, आकाश में एक आवाज सुन सकते हैं और समुद्र के पानी भी भूलोक को डूब जाता है करके ऐसे लिखा गया है। தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இயற்கையோடு நம்ம பேசிக் கொண்டு வருகிறார். देखिए प्रभु के बच्चे लोग ध्यान से सुनिए कि हर दिन हर वक्त प्रभु प्रकृतियों के साथ बातें कर रहा है। இந்த சத்தத்தை கேட்டு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிற தேவ ஜனமே இந்த நாட்களில் சபையா இருக்கிற நாம் என்ன செய்ய போகிறோம்? देखिए प्रभु के बच्चे लोग इस मंदिर के अंदर एक परिवार के साथ बैठे हैं। आज हम इस वचन को सुनते हम आगे क्या करने वाले हैं। இங்க 2 புத்தகம் 7 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கும் பொழுது देखिए हम दो पूर्वों के अध्याय 7 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது 7वां अध्याय और 13 वचन में देखेंगे, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து ये बारिश के बिना मैं एक आकाश को बंद करके தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு देश को सर्वनाश करने के लिए मैं ऐसे कीड़ों को बेच के என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது मैं लोगों के बीच में मरण देने वाला व्याधि को भेजूंगा। அந்த வசனத்தை வாசிக்கலாம். उस वचन को थोड़े हमारे लिए पढ़ेंगे क्या? यदि मैं आकाश को ऐसा बंद करूं कि वर्ष न हो, या टीडियों को देश उड़ाने की आज्ञा दूं, या अपनी प्रजा में मरी फैलाऊं। இந்த நல்ல செய்தித்தாளை பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். यहाँ पत्रिकाओं को पढ़ते समय हमें बहुत सुंदर सा समझ सकते हैं कि மழை இல்லாதபடி ஜனங்கள் குடிக்க தண்ணி இல்லாதபடி இதுக்கு நாடு கடந்து ஊர்களை கடந்து போய் கொண்டிருக்கிறார். देखिए खाने के बिना भूखे मर के बारिश के बिना बहुत सारे लोग अपने जगह को छोड़ के दूसरे गांव को दूसरे राज्य को चलने देख सकते हैं। நேற்றைய தினத்தில் செய்தித்தாள் இப்படி செய்தி வந்திருக்கிறது. எல்லா ஸ்டேட்ல இருக்கிற முதலமைச்சர்களுக்கு வெட்டுக்கிளி தானியங்களை அழிக்கும்படியா வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது, நடவடிக்கை எடுங்கள் சொல்லி. देखिए पिछले दिनों में हम सभी राज्य में रहने वाला राज करने को एक समाचार आया कि एक कीड़ा आने वाला है, अपने खेतियों को देखभाल कीजिए करके हम पढ़ सकते थे। அந்த வெட்டுக்கிளிகள் நம்மோடு பேசுகிறது, தேசத்தை அழிக்கும்படியாக வந்திருக்கிறேன். देखिए वो कीड़े भी के साथ भी हमें प्रभु हमें बातें करते हैं कि कहता है कि हम इस गांव में रहने वाले या इस देश में रहने वाले सभी पेड़ पौधों को सर्वनाश करने के लिए आए हैं। இந்த கொள்ளை நோய்கள் சொல்லுகிறது என் ஆண்டவருடைய வரிக்கு முன்னதாக இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் என்று சொல்லி இந்த கொள்ளை நோய்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறது. एक मरण देने वाला ये सभी व्याधि भी रोग भी हमारे साथ कहता है कि प्रभु आने के पहले इस तरह का घटना होने वाला है संसार में करके कहता है। இந்த தேவனுடைய பிள்ளை நாம் என்ன செய்ய போகிறோம்? प्रभु के बच्चे लोग हम सोचिए थोड़ा हम आगे क्या करने वाले हैं। 14 वचन சொல்லுகிறது. देखिए 14 वचन में पढ़ सकते हैं, இந்த நாளிலோட சத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது देखिए इस शब्द सुनते ही हम जान सकते हैं कि प्रभु हमारे साथ बातें कर रहा है। என் நாமத்திற்கும்படி என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி देखिए मेरे ऊपर भरोसा रखे प्रभु के बच्चे लोग अपने आप सिर झुक के என்னுடைய முகத்தை தேடி मेरे नाम को ढूंढ के பொல்லாத வழி விட்டு விலகி பொல்லாத வழிகளை விட்டு விலகி अपने गलत की रास्तों को छोड़ के என்னை நோக்கி ஜெபம் பண்ணினார், मुझे देख के प्रार्थना करने से பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு परलोक में रहने वाले मैं सुन के அவருடைய பாவத்தை மன்னித்து आपके पाप को मिटा के அவர் தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்கும். मैं देश में आशीष लेके आने वाला हूँ। நம்முடைய தேசத்துக்கு மாத்திரமல்ல, देखिए हमारे देश के लिए सिर्फ नहीं, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, सिर्फ हमारा आशीष के लिए नहीं, அது கர்த்தருடைய வரிக்கு உங்களை என்னை ஆயத்தப்படும்படிய நேரம் வந்து விட்டது. देखिए लेकिन प्रभु के राज्य में
अंदर जाने के लिए, प्रभु को राज्य आते ही हम सिद्धता करने के लिए वो समय आ गया है। இந்த ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு நம்மோடு தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. प्रभु की सृष्टि हमें हर समय हर वक्त हमें एक होशियार दे रहा है। இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். ये प्रभु के बच्चों लोगों की प्रभु की आवाज है, प्रभु की ध्वनि है। கர்த்தர் நம்மோடு பேசும்போது அவருடைய வசனத்தின் மூலமா நம்ம பேசுகிறவரா இருக்கிறார். देखिए हर समय प्रभु हमारे साथ बातें करते समय प्रभु के वचन के मुखांतर ही प्रभु बातें कर सकता है। நீதிமொழியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, देखिए नीति वचन पुस्तक 6 अध्याय 21வது வசனம் 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது, देखिए 20 नीति वचन 21 अध्याय 22 वचन में पढ़ सकते हैं। கர்த்தர் தான் எழுதி கொடுத்த வசனத்தின் மூலமா நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறவரா இருக்கிறார். देखिए प्रभु हमारे हाथ में दिया गया हर वचन के साथ ही हमारे साथ बातें करने वाला है। கர்த்தருடைய வசனத்தை உன் இருதயத்தில் அணிந்து, देखिए प्रभु के वचन को अपने मन में रख के உன் கழுத்திலே கட்டிக்கொள், अपने गले में लगा दो। நீ நடக்கும் பொழுது आप चलते அந்த समय வசனம் உனக்கு வழிகாட்டும். वो वचन आपको रास्ता दिखाने நீ वाला है। படுக்கும் பொழுது आप सोते समय भी அது உன்னை காப்பாற்றும். वो वचन ही आपको बचाने वाला है। நீ விழிக்கும் போது आप होशियार होते समय அது உன்னோட பேசும். वो वचन आपके साथ बातें करने கர்த்தருடைய वाला है। வசனம் நம்மோடு பேசும். प्रभु की वचन हमारे साथ बातें करने वाला है। இந்த நாளிலே நாம் ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம். देखिए जब हम प्रार्थना करते समय हम प्रभु के साथ बातें कर रहे இந்த हैं। வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவோடு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். देखिए इस वचन को पढ़ते समय इस आत्मा के साथ प्रभु हमें और हमारे साथ बातें करने वाला है। அந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து இப்படியாக ஜெபிக்கிறான். சங்கீதம் 119:18. देखिए भजन संगीत 119:18 वचन में पढ़ सकते हैं। ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படியே கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறான். देखिए प्रभु आपके वचन में रहने वाला अद्भुत को मेरे आंख को दिखाने की खोलिए प्रभु, हम देख सकता हूं करके प्रार्थना कर रहा है। உங்களுடைய தேவனுடைய ஒரு பள்ளிக்கூட காலேஜில் பட்டமளிப்பு விழாவில் நம்முடைய பழைய பிரதமர் பட்டமளிப்புல கலந்து கொள்ளும் பொழுது அவருடைய மாணவர் சில கேள்விகளை கேட்டார்களாம். देखिए जब ग्रेजुएशन डे में उस समय अपने प्रधानमंत्री आते वक्त वहां के बच्चे लोग और प्रधानमंत्री से एक प्रश्न पूछे थे। நம்முடைய தேச ஜனாதிபதி हमारे देश डॉक्टर राधाकृष्णन அந்த மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க, நாங்கள் அறிவு விருத்தியடைய நாங்கள் மேன்மையாக வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்ட பொழுது அந்த பிராமண வகுப்பில் பிறந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க, வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசியுங்கள் உங்கள் அறிவு விருத்தியாகும் என்று சொன்னார். देखिए एक ब्राह्मण के परिवार में पैदा हुआ एक राधाकृष्णन, वो बच्चों ने पूछे उसको, देखे हमें ज्ञान बढ़ने के लिए, जिंदगी में आगे बढ़ने के लिए हमें क्या करने के पड़ेगा और या क्या रहस्य के करके ये बच्चे लोग राधा कृष्ण को पूछते ही उसने बताया कि इस पवित्र ग्रंथ को, बाइबल को रोज पढ़िए, जरूर आपके जिंदगी में आगे बढ़ेंगे करके इसने कह दिया था। தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுகிறதா இருக்கிறது. देखिए प्रभु के बच्चों ध्यान के सुनिए, प्रभु की वचन हर समय हर वक्त अपने बच्चों के साथ बातें करने वाला है। ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஜெபிப்பதோடு நின்று விடக்கூடாது. வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார்கள் அதை உணர்ந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். देखिए हम रोज प्रार्थना करते समय सिर्फ नहीं, हम रोज बाइबल पढ़ के प्रभु आज मेरे साथ किस तरह का बात किया, उसने क्या मुझे कह दिया, मुझे क्या करना है करके एक निर्णय आना है। கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். हम इस समय पर आंख बंद करके கர்த்தர் இயற்கை மூலமாய் நம்மோடு பேசுகிறவர். देखिए प्रभु हमारे साथ एक प्रकृति के साथ बातें करने वाला है। எழுதி கொடுத்த வேத வசனத்தின் மூலமா நம்மோடு பேசுகிறவர். हमारे हाथ में दिया गया पवित्र ग्रंथ से बातें करने वाला है। நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசும் என்று சொன்னால் நம்மோடு பேசுவார். जब हम प्रार्थना करते समय प्रभु हमारे साथ बातें कीजिए, इस तरह का मन खोल के प्रार्थना करते जरूर हमारे साथ बातें करने वाला है। தகப்பனுடைய சத்தம் கேட்க எனக்கு உதவி செய்யுங்க. प्रभु हमें आपके शब्द को सुनने के लिए, आवाज को सुनने के लिए मुझे मदद दो प्रभु। என்னோடு பேசும் நான் கேட்கிறேன். हमारे साथ बातें कीजिए प्रभु, मैं सुनने वाला हूँ। வசனத்தின்படி என்னை ஆயத்தப்படுத்து. इस वचन के अनुसार मेरे जिंदगी को सिद्धता कर உம்முடைய प्रभु। வருகையில் நானும் என் குடும்பமும் காணப்பட வேண்டும். आप जब आते वक्त आप मुझे और मेरे परिवार के साथ
लेके जाने के लिए, आपके साथ चलने के लिए मुझे मदद कीजिए వచన प्रभु। బల్లములదే ఆయనకు క్రియ చేయండి. इस वचन हर एक बच्चों के जिंदगी में काम करने के लिए मैं धन्यवाद कहता हूँ प्रभु। యేసువి నామத்தில் పితావే. यीशु मसीह के नाम पर मैं प्रार्थना करता हूँ, आमीन। आमीन। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. आप सभी लोग इस वचन के द्वारा आप सभी लोग को आप प्रभु आशीष करें।